அண்ணா யூனிவர்சிட்டி இன்று தமிழகத்தை உலுக்கி கொண்டிருக்கிற ஒரு பாலியல் பலாத்காரமாக இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டிலே நம்பர் 1 யூனிவர்சிட்டி, சிறந்த மாணவ மாணவிகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு யூனிவர்சிட்டியில மற்ற யூனிவர்சிட்டியை விட இங்கே ஆண்களும் பெண்களும் ஒரு நல்ல நண்பர்களாகவும் ஃப்ரீயாகவும் பழகக்கூடிய அமைப்பு இருக்கிற யூனிவர்சிட்டியாகத்தான் இதை பார்க்கிறோம். இரவு நேரங்களிலே சாதாரணமாக அனைவரும் சுற்றி கொண்டிருப்பார்கள். வெளிச்சம் இல்லாவிட்டாலும் அது அந்த யூனிவர்சிட்டியுடைய பாரம்பரியத்தையும் தைரியத்தையும் காட்டுகிறது. ஆனால் இன்று நடந்த இந்த விஷயமானது பலவிதமான கேள்விகளை நமக்குள்ளே எழுப்புகிறது. ஒன்று, இதில் சம்பந்தப்பட்ட அந்த அக்யூஸ்ட் இது முதல் முறையல்ல, பல முறை செய்திருக்கிறார், ஏற்கனவே கைதாகிருக்கிறார். ஒரு கைதானவர், ஒரு பிரச்சனையில் வந்தவர் இந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே தைரியமாக நடந்து சென்று இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்த 10 ஆண்டுகளாக பல செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் அது உண்மையிலேயே ஒரு மாணவர்களுக்குள்ளே ஒரு தகவல் பரிமாற்றம் சரியாக இல்லை. இன்ஸ்டிடியூஷன் இதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டது, காவல்துறை இதை ஃபாலோ செய்யாமல் விட்டுவிட்டது என்றெல்லாம் தான் நாம் குற்றம் சாட்ட வேண்டும். இன்று ஒரு மாணவி தைரியமாக வந்து நேரடியாக கம்ப்ளைண்ட் செய்வதனாலே ஒரு பெரிய பிரச்சனை முடிவுக்கு வருவது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை இந்த காலகட்டங்களிலும் இருக்கிற அளவுக்கான பார்வைதான் சமுதாய பார்வை. இதையெல்லாம் விட நான் மிகவும் வருத்தப்படுகிற யோசிக்கிற விஷயம், ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கிறார்கள், அதை பயன்படுத்தி ஒருவனோ பலரோ வருகிறார்கள். அப்படி என்றால் மிரட்டிய உடனே அந்த ஆண் எதற்காக அங்கிருந்து சென்றார் என்ற கேள்விக்கு உண்மையிலே விடையில்லை. ஒரு கணவன் மனைவியும் அந்த மாதிரியாக ஒரு இடத்துல இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் அந்த கணவன் ஒரு சண்டையாக இருப்பான் என்பதுதான் என்னுடைய கணக்கு. அதுதான் கமிட்டட் ரிலேஷன்ஷிப். ஒரு கல்லூரி மாணவன் தன்னுடைய தோழி இல்லை காதலியாக கூட இருக்கலாம், ஒரு குறைந்தபட்சம் ஏன் சண்டையிடவில்லை என்ற கேள்வி, அந்த கமிட்மெண்ட் எவ்வளவு கம்மியாக இருக்கிறது. அவனை நம்பி ஒரு பெண் வந்திருக்கிறாள், ஒரு ஆபத்து, இவன் உயிர் கூட ஆபத்து இருக்கலாம், இருந்தாலும் அதை எதிர்த்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் அவனுக்கு இருக்கிறது. இது ஒரு நல்ல சகவம் அல்ல. கண்டிப்பாக இது போராடி கொண்ட விஷயம். ஒவ்வொரு ஆணும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம், காதலியோ மனைவியோ எதுவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோ சண்டையா விட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு கருத்து. சண்டையே போடாமல் வெளியே போய்விட்டார், அதுக்கப்புறம் அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் செய்கிறார் என்பதெல்லாம் மாணவர்களுடைய ஒரு கமிட்மெண்ட்டையோ இந்த மாதிரி உறவுகள் இருக்க வேண்டிய ஒரு தைரியத்தையோ புரிதலையோ கேள்விக்குறியாக. இது அரசாங்கம் எப்படி சரிப்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் சென்னை மாநகரிலே ஒரு மாபெரும் கல்லூரியில் நடக்கிறது என்றால் எங்கேயோ தொலைதூர நகரத்திலும் கிராமங்களிலும் இருக்கிற இடங்களில் என்ன மாதிரியான எண்ண ஓட்டங்களை இது பிரதிபலிக்கப் போகிறது என்பது ஏற்கனவே நான் ஒரு முறை இந்த பெர்வர்ஷன் என்பதை பற்றி ஒரு டீட்டெயிலாக பேசியிருந்தோம். ஸோ மாணவிகளும் நண்பர்களுமே கவனத்தில் கொண்டுள்ளது, இந்த பெர்வர்ட் மக்களை நாம் மாற்றுவது கஷ்டம், அது மெடிக்கலாக ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நாம் நம்மளுடைய எல்லையை சரியாக வைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கப்புறம் பேட் ஈவெண்ட்டு அரசாங்கத்தை குறை சொல்வதோ போராட்டம் நடத்துவதோ இது பொதுவான தீர்வு இருந்தாலும் தனிப்பட்ட அந்த மாணவிக்கும் அந்த மாணவனுக்கும் அது வாழ்நாள் முழுக்க ஒரு நீங்காத கரையாக நின்று விடுகிறது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்.